அன்னாள் என்ற ஒரு ஸ்திரீ, இவ கர்த்தர் மேல எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைனா, she is so desperate to come to God. ஆண்டவர்கிட்ட வருகிறதுக்கு, ஆண்டவர்கிட்ட அற்புதங்களை பெறுகிறதுக்கு அப்படி ஒரு டெஸ்பரேட். எவ்வளோ எக்ஸ்பென்சிவான திங்ஸ் கையில் இருந்தாலும் எனக்கு இதுதான் வேணும் நிற்கிறது, அதான் டெஸ்பரேட். இவ இன்னும் எந்த குழந்தையும் பெற்றெடுக்க கிடையாது. ஓகே, அவள் இது வரைக்கும் எப்படி இருக்கிறா, ஒரு மலடியாக இருக்கிறா, அவளுக்கு பிள்ளையே இல்லை. அவள் எப்படி ஜபிக்கிறான்னா, எனக்கு நீங்கள் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய திருப்பி நான் உங்களுக்கே கொடுக்குறேன். பாருங்க, இத்தனை வருஷமா திருமணம் பண்ணி பிள்ளை கிடைக்கணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் அவமானங்களை சந்திக்கிறான், ஒரு பக்கம் அவளுக்கு, ஏன்னா அந்த நாட்கள்ல ஒரு ஸ்திரீயானவளுக்கு பிள்ளை இல்லைன்னா அவள் வந்து ஒரு தாய் என்ற அந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்லி ஊர் பலவிதமா பேசுவோம். இப்போ கூட ஊர் பலவிதமா தான் பேசிட்டு இருக்கு, அந்த இது இன்னும் இருக்குது. ஆமாமா இல்லையா? அப்படி இருக்கும்போது அப்பா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஒரு கிரேட் ஹானர், அது ஒரு பெரிய ஒரு ஹானர் ஒரு ஸ்திரீக்கு. அது அவளுக்கு இல்லை, திருமணம் பண்ணி அவளுக்கு பிள்ளை இல்லை. அப்ப முதல்ல நினைச்சிருப்பான், இந்த மாதிரி ஒரு பிள்ளை எனக்கு பிறக்கட்டும், அப்புறம் ஊருக்கு நான் வளர்த்து காமிக்கணும்னு நினைச்சிருப்பான். ஆனா நாள் போக 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 she becomes so desperate. அட்லீஸ்ட் நான் ஒரு தாயா ஆயிட்டாலே போதும். ஓகே, நான் தாயா ஆயிட்டாலே, அவளுக்கு தெரியாது கர்த்தர் அவளுக்கு இன்னொரு 6 பிள்ளைங்களை கொடுப்பாரு, எதுவுமே அவருக்கு ஐடியா இல்லை. மேபி ஒரு பிள்ளை தான் ஆண்டவர் கொடுப்பாரு, அந்த ஒரு பிள்ளையை நான் திருப்பி ஆண்டவருக்கே கொடுக்கிறேன். இதுதான் டெஸ்பரேட்ன்றது. நீங்க என்னோட ஸ்டேட்டஸ், அதாவது from barren if you turn me to be a mother, that it means you are changing my status. மலடி என்று கூப்பிடுறத பார்க்க ஒரு தாய் என்று கூப்பிடுற அந்த பாக்கியத்தை நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா, என்னோட பெயரை நீங்க மாத்தினாலே போதும், என் பிள்ளையை உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்துடுறேன். எந்த தாயும் இப்படி ஜெபிக்க மாட்டாங்க, இந்த காலத்துல கூட இல்லை. அவ சொன்னது சாதாரண காரியம் இல்லை. அவ என்ன சொல்றா, உங்களுக்கு கொடுத்துறேன்னா நானே வச்சு உங்களுக்காக வளர்க்குறேன்னு இல்லை, தேவ ஆலயத்தில் போய் அர்ப்பணிச்சு திருப்பி பிள்ளையை பார்க்க முடியாது. That is your child, that is your son, but you can never go near him after that because he will become a priest. ஒரு ஆசாரியன் கண்ணு மணிக்கே வளருவான், ஆனா அவனை தொட்டு பேச முடியாது, ஏன்னா தீட்டான எதுவுமே தொடக்கூடாது. சாதாரண விஷயம் இல்லை. ஓகே, அவன் நம்பிக்கை ஆண்டவன், அவளுக்கு தெரியும் கர்த்தரால் தான் என்னோட நிலைமையை மாற்ற முடியும், என் பெயரை, அதாவது மலடிலிருந்து ஒரு தாயா மாற்ற முடியும், இது கர்த்தரால் மாத்திரம் தான் செய்ய முடியும். நல்லாவே தெரியுது, அதுக்கு என்ன வேணாலும் நான் விலையை செலுத்துறேன், அதுக்கு தேவையான என் பிள்ளையை நான் கொடுக்குறேன் அவனுக்கு. அவளுக்கு ஒரு காரியம் வேணும். இன்னைக்கு நீங்களும் ஒரு காரியம் வேணும்னு வந்திருக்கிறீங்க. யூ ஆர் ஹியர், எனக்கு இது வேணும். பட் காட் இஸ் ஆஸ்கிங் யூ, வாட் ஆர் யூ வில்லிங் டு பே ஃபார் தட்? அதுக்கு நீ என்ன செலுத்த இருக்கிற, எதை நீ கொடுக்க இருக்கிற? அதுக்கு பதிலா இட் இஸ் த சேம் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், தலைமுறையாய் இப்படிதான் வருது. என்ன பழைய ஏற்பாடுல சின்னதாக கொடுத்தாங்க, புதிய ஏற்பாடுல பெருசா கொடுத்தாங்க. பழைய ஏற்பாடுல 7வது நாள் மாத்திரம் தான் ஆண்டுக்கு சொந்தம், புதிய ஏற்பாடுல 7 நாளும் ஆண்டுக்கு சொந்தம். அதான் நீங்க புரிஞ்சுக்கணும் காரியத்தை. Many think New Testament is the easiest way to live, but let me be honest, that is the hardest way. We are living in the hardest way. அதனால தான் பரிசுத்த ஆவி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா பழைய ஏற்பாடுல நீ செய்தால்தான் தப்பு, புதிய ஏற்பாடுல யோசிச்சாலே தப்பு. பழைய ஏற்பாடுல உன் சரீரத்தை நீ அர்ப்பணித்த பரிசுத்தமா, புதிய ஏற்பாடுல உன் ஆவி ஆத்மாவை நீ அர்ப்பணிச்சிருக்கிற சரீரத்தோடு சேர்த்து. சுயமா அண்டர்ஸ்டாண்ட். பழைய ஏற்பாடு என்ன பண்ணுறீங்கன்னா, சொந்த அந்த மகனை ஆண்டவருக்கு கொடுத்து பலியாக்குறான். என்ன சொல்றா, ஐ மீன் பலி ஆக்கணும்னா லைக் காவா கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது, கர்த்தருக்குன்னு வளர்த்து எடுக்கட்டும். இதுதான் நம்பிக்கை. யூ வாண்ட் சம்திங் ஃப்ரம் காட், இது செஞ்சா பார்ப்போம் அப்படி இல்லை. அவங்க சொல்றா, தேவாலயத்தை எப்படி ஜபிக்கிறானா, இந்த பிள்ளையை நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன். உண்மையா கர்த்தர் மாத்திரம்தான் உங்க நம்பிக்கைனா நீங்க எப்படி திரும்ப தேடுவீங்க, இப்படி தான் தேடுவீங்க. இந்த காரியம் எனக்கு நடக்கணும் ஆண்டவரே, இந்த காரியம் நீங்க என்ன செய்யணும், இதுக்கு நான் இது செய்யறேன், உங்களை நம்பி இருக்கேன், உங்களால் மாத்திரம் தான் முடியும். There must be a sacrifice. பாருங்க, இன்னொரு காரியம் புரிஞ்சுக்கணும். இந்த அன்னாளோட புருஷன் யாருன்னா எல்கானா. இவன் என்ன பண்றானா, இவங்க வந்து இது இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்துக்கு 3 தடவை எருசலேம் போவாங்க. எருசலேம் போகும் பொழுது அங்கதான் அந்த ஒரு வருஷத்துக்கான எல்லா தேவையான பொருளை வாங்கிக்குவாங்க அந்த நாட்கள்ல. ஓகே, ஏன்னா அங்கதான் பெரிய பெரிய மார்க்கெட்டு. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ தீபாவளி கிறிஸ்மஸ்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, நேராக கிளாங் இந்தியா டவுன் போவாங்க. ஏன் போவாங்க? சாரி வாங்கணும்ல, எல்லாம் வாங்கணும். இப்போ பிரிக்ஃபீல்லையும் இருக்குது. ஓகே, சில இடங்கள்ல இருக்குது இல்லையா? இந்த இடத்துல போய் நீங்கள் வந்து முக்கியமாக இந்த தீபாவளி டைமு கிறிஸ்மஸ் டைமில் போய் பார்த்தா ரொம்ப பேக்டாக இருக்கும். காடி பக்கிங் கூட இடம் கிடைக்காது. ஏன் தெரியுமா? இட்ஸ் அ ஹேப்பனிங்
டைம் ஃபார் தேம். அந்த மாதிரி இந்த யூதர்களுக்கு சில விதமான பண்டிகை நடக்கும்போது ஒரு 3 முறை மினிமம் 3 முறை போய் ஆகணும். எப்பப்பெல்லாம் இவங்க போகிறாங்களோ, எல்கனாவுக்கு 2 மனைவி. முதல் மனைவி என்ன பண்ணுவா, பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு இவனை கூட்டிட்டு எல்லாம் எங்கே போனால் ஷாப்பிங் போயிடுவாங்க. இந்த சாப்பாடுலாம் சில சாப்பாடு அங்கே தான் கிடைக்கும். ஓகே, சில சில சாப்பாடு பொருட்களை வீட்டில் செய்ய மாட்டாங்க, கடையில் தான் கிடைக்கும் பாருங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன். இவன் மாத்திரம் என்ன பண்ணிட்டான்னா, நாங்களாம் வரல, நான் தேவாலயத்துக்கு புனித எடுத்து போயிட்டான். She was willing to sacrifice her joy of that moment because she has a need from God. அவளுக்கு தேவன் இடத்திலிருந்து ஒரு தேவை இருக்குது. கர்த்தர் தான் என் நம்பிக்கை. அதுக்கு இந்த சாப்பாடு கண்டிப்பாக ஹஸ்பண்ட் சொல்லிப்பேன், ஏய் நம்ம வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி தான் இங்கே வரோம், ஏன் இதை மிஸ் பண்ணுற, அடுத்த வாட்டி கூட அங்கே போய்க்கலாம், நான் அதுக்கு நல்லா கூட்டிகிட்டு வரேன், இன்னைக்கு நீ வா, போய் நான் போய் சாப்பிட்டு மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் துணி மணிலாம் வாங்கிட்டு, சட்டை இந்த பாய் இந்த துணி இதெல்லாம் மெத்தெல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்களா போயிட்டு வாங்க, நான் தேவாலயத்துக்கு போகிறேன். நிறைய பேர் பைபிளில் அண்ணாள் கதையை படிக்கும் பொழுது என்ன படிச்சிங்க, தேவாலயத்தில் போயிட்டு குடிகாரி மாதிரி வாய் முடிச்சு ஜெபம் பண்ணான்ட்டு. ஆனால் யாருமே இந்த கட்டத்தை யோசிக்கல. அவர் வந்து சும்மா அங்கே போக முடியாது, சில காரியத்தை தியாகம் பண்ணிட்டு அங்கே போய் நிற்கிறான். பிறகு சாமுவேல் பிறந்தா கொடுக்க போறேன்னு சொல்லி சொன்னது அதுதான் ஃபுல் பேமெண்ட். இப்போ அந்த டைம்ல மார்க்கெட்டுக்கு போகாம ஓகே சுற்றி பார்க்காம நேராக தேவாலயத்துக்கு பண்ணுறோமா, அதான் டிபாசிட். கர்த்தர் அதை பார்த்து இந்த நேரத்தில் என்ன பண்ணுற, ஓ நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுறியா, குட், வெரி குட். இப்படியாப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் அவர்கிட்ட இருந்தது. எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை, ஐ எம் சோ டெஸ்பரேட் ஃபார் காட். இங்கே போனாதான் எனக்கு சந்தோஷம், இங்கே போனாதான் எனக்கு மன நிம்மதி. தேவாலயத்தில் போயிட்டு அந்த படிக்கிட்டு உட்காந்து இந்த முழங்கால் போட்டு இந்த ஜெபிச்சா தான் எனக்கு நிம்மதி. திருப்பி எப்போ இந்த இடம் வருவோமோ, திருப்பி எப்போ அப்பா வீட்டுக்கு வருவோமோ தெரியாது. ஸோ இந்த நேரத்தை நான் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அங்கே அவ்வளோ டெஸ்பரேட்டாக ஆண்டுகிட்ட போய் ஜெபம் பண்ணுறான். அதுவும் ஒரு ஊழியர்கிட்ட சொல்லி எனக்காக பாஸ்டர் எலி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல கிடையாது. அவள் என்ன பண்ண தெரியுமா, அவளே ப்ரே பண்ணுறான். இந்த அண்ணாள் உங்களை போல சாதாரண ஒரு மனுஷி தான், இங்கே எழுந்த கிடையாது. அவள் பெரிய ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவ இல்லை, ஒரு பெரிய ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசி, ஒன்றுமே சாதாரண ஒரு ஸ்திரீ தான் உங்களை போல. But she was so desperate with one hope. ஒரே நம்பிக்கை, கர்த்தரால் மாத்திரம் தான் முடியும். அவ ஏறெடுத்த ஜெபத்திற்கு மறு வருஷமே கர்த்தர் பதிலை தந்தார். There was an answer for it. அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார். ஏன் தெரியுமா, she sacrificed her happiness. சந்தோஷத்தை தியாகம் பண்ணிட்டு கர்த்தருக்காக தேவனுக்காக. சில நேரத்தில் ஆண்டு பார்ப்பாரு நீங்க எவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கிறீங்கட்டு. பெனிஹின் ஒன்று எழுதியிருந்தாரு, ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் வந்து எல்லாமே பயங்கரமான கத்தரிக் ஃபேமிலி. ஸோ இவர் அந்நிய பாஷையெல்லாம் பேசும்போது அவங்க அப்பா ஒன்று என் பையனுக்கு மென்டல் ஆச்சுட்டாரு. அவர் அப்படி சொல்லும் போது கூட அப்பா கோபத்தில் பேசுகிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் அப்பா என்ன பண்ணிட்ட, ஒரு நாள் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நேராக போய் ஒரு சைக்கியாட்ரிக்கை பார்த்து, என் பையன் கொஞ்ச நாளாக இன்னும்லாம் பண்ணிகிட்டு இருக்கான், ரூமில் பூந்துக்கிட்டு ஏசுன்னு சொல்லிட்டு கிடக்குறான்னு சொல்லிட்டு மானத்தை வாங்கி விட்டு இவர் அங்கே டாக்டரை பார்த்து அப்படியே உடஞ்சி போய் என்னோட அப்பாவா இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சி போய் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டார். வந்துட்டு அவங்களாம் வெளியே எங்கேயாவது வெக்கேஷனுக்கு போனாலும் சரி, சாப்பிட போனாலும் சரி, இவர் போக முடியாது, வீட்டில் தான் இருப்பாரா. அவருக்கு போகணுன்னு ஆசை இருக்குமா, ஆனால் போனால் அவரை ஒதுக்கி வச்சு ஒரு கிருமியை பார்க்கணும்னு பார்ப்பாங்களா. ரூம்லேயே கதவை பூட்டிக்கிட்டு ஜெபம், ஆண்டவரே ஆண்டவரேன்ட்டு. இன்னைக்கு அந்த மனுஷனால அநேகர் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்றார்கள். He was so desperate for the Lord, he sacrificed all his joy. வாலிப வயசுல இருக்க சந்தோஷத்தெல்லாம் தியாகம் பண்ணிட்டு கர்த்தருக்காக அர்ப்பணித்து இருந்த மனுஷன் இன்னைக்கு உலகமெங்கும் கர்த்தர் யூஸ் பண்றாரு. அநேகர் ஆவியை நிரம்புறதுக்கு காரணமா இருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெறாதவன்லாம் அவர் மூலமா தான் பெற்றுக்கொண்டிருக்கிறான். பவுல் கை வச்சா எப்படி பரிசுத்தை நிரம்புறோம், அதே அனுபவம் பெனிஹின் மூலமா நடக்குது. எழுப்புதலுக்கு கர்த்தர் இந்த மனுஷனை உபயோகப்படுத்துகிறார். You must understand, for everything there is a price. மோசே ஆண்டவரே நான் உன்கிட்ட பேச நீ மேலே வான்றாரு. சும்மா நின்று நேரம் பேசுறேன் இல்லையே, மலை ஏறி மலை உச்சிக்கு போய் அங்கே ஒரு 7 நாள் காத்திருந்து 40 நாள் 40 ராத்திரி சாப்பிடாம இருந்து உபவாசம் எடுத்து தான் அப்போ தான் ஆண்டவர் பேசுறாரு. There is a price. இவங்களாம் ஏன் உபவாசம் எடுக்கிறாங்க தெரியுமா? Because they are so desperate to hear God. உபவாசம் ஏன்னா கர்த்தர் சத்தத்தை தெளிவாக கேட்கணும், சரீரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஆகணும், தேவனுக்கு கீழ்ப்படிய வைக்கணும். There is a hope, only God can do this. That's the purpose of fasting. எலியாவை பாருங்க, 3 வருஷம் கழிச்சு மழை வரும்னு சொல்லி அவர் தான் சொல்றாரு, ஆண்டவனும் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த மழை வருகிறதுக்காக எவ்வளோ டெஸ்பரேட்டாக மேலே போய் முழங்கால் போட்டு 7 முறை ஜெபம் பண்றாரு, மழை வருது. இவங்கெல்லாம் வேற எந்தையுமே நம்பி இருக்கல, கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். அந்த நம்பிக்கை உள்ளது, அதில் தான் கர்த்தர் அற்புதம் செய்தார்.
இன்னைக்கு உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்குதா இல்லை சில காரியத்து மேல இருக்குதா? இன்னைக்கு பாருங்க, நிறைய கப்பல்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் நாங்கள் ஐவிஎஃப் ட்ரை பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி மூலியமா எப்படியாவது பிள்ளை தங்கணும் அப்படின்னு சொல்லி அது நிறைய பேர் மாதிரி நிறைய ட்ரிப் ஃபெயில் ஆச்சு பாஸ்டர், எத்தனை ஆயிரம் வெளியே போச்சு, அத்தனை ஆயிரம் வெளியே எனக்கு காசு போச்சு, திருப்பி இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்துச்சு, திருப்பி நான் ட்ரை பண்ண போறேன்ட்டு. அண்ணாளோட காலத்தில் ஐவிஎஃப்லாம் கிடையாது, இயேசு மட்டும்தான். டெக்னாலஜி குறைவாக இருக்கிற நாட்களில் ஜனங்க விசுவாசம் பயங்கரமாக இருந்துச்சு, நம்பிக்கை. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம அதான் சொல்லியா, we are relying so much into the technology of this world. கர்த்தரை சார்ந்து இருக்குது, கர்த்தரை நம்பி இருக்கிறது இப்போ ரொம்ப குறைவாக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா கர்த்தரை நம்பி இருக்க முடியலன்னு சொல்லிட்டு சில தப்பான பாதையை கூட சூஸ் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க கர்த்தரை உறுதியாய் காத்திருப்பான். நீங்கள் அண்ணாலை போல ஆண்டு காத்திருக்கிறீங்களா? அண்ணாலை போல கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களா? அவ ரொம்ப டெஸ்பரேட்டாக கர்த்தரை நம்பி இருந்தா கர்த்தர் அவளுக்கு கேட்டதை கொடுத்தார். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தான் அவட மகன். பைபிள் எழுதப்பட்டிருக்கு, அந்த தீர்க்கதரிசி பேசின வார்த்தை ஒன்றும் தரையில விழுகல, சொன்னதெல்லாம் அப்படியே நடந்தது. பல தீர்க்கதரிசி புஸ்தகத்துல மோசே பேரும் சாமுவேல் பேரையும் கர்த்தர் பேசியிருக்கிறார். ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராஃபட் இன் த பைபிள் இஸ் சாமுவேல், அண்ணாளோட குமாரன். பாருங்க, ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி பிறக்கிறதுக்கு எப்படிப்பட்ட பாடுகள் அவர் கடந்து போயிருப்பான்ட்டு. For something great to be born, you have to go through the pain greatly. ஒரு பெரிய காரியம், அதாவது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியம் பிறக்கிறதா இருந்தா நீங்க பல விதமான பாரத்தையும் வலியும் வேதனை கடந்து போய் தான் ஆகணும். And then you will give birth to the greatness that God has for you. Hallelujah.